ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெரைட்டிஸ் சப்பாத்தி. அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். எடுத்துன்னா இந்த மாதிரி 5 உருண்டையாக எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக இந்தளவுக்கு வரணும். 5 உருண்டை இருக்குது. நம்ம 5 வகையான சப்பாத்தி வெரைட்டிஸ் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என்னென்ன பொருள் நம்ம வந்து சேர்த்து சப்பாத்தி செய்ய போகிறோம்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படிலாம் எடுத்து வச்சுருக்கோமா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு சப்பாத்தி. அதுக்கு வந்து இங்கே பாருங்கள், வெங்காயம் வந்து ஆனியன் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். அதை வந்து எல்லாத்துக்குமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கோம். வந்து எண்ணெய் ஊற்றி இந்த ஆனியன் வந்து எல்லாத்துக்குமே, அதாவது எல்லா சப்பாத்திக்குமே ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, அதுக்கப்புறம் வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வந்து காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்துக்குமே எடுத்து வச்சுருக்கோம். உப்பு அப்போ வந்து ஃபஸ்ட்டு சப்பாத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வணக்கி எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்குமே, எல்லா சப்பாத்திக்குமே எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சப்பாத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா உருளைக்கிழங்கு சப்பாத்தி. பாருங்கள், நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துட்டோம். வேக வச்சதுக்கு நம்ம வச்சு எடுத்து இந்த மாதிரி மசிச்சு வச்சுட்டோம். கையிலேயே இப்படி நல்லா அமுக்குனாலே போதும். மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சப்பாத்தி. அதுக்கப்புறம் வந்து இந்த 3 பொருள் தான் நம்மளுக்கு தேவை. வெங்காயம் இருக்குது, கறிவேப்பிலை இருக்குது, உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம். ஒரு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து கேரட் சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட்டை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கறிவேப்பிலை வேணும். நான் சொன்ன மாதிரி வெங்காயம் வணக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. உப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காரம் எல்லாம் போட்டு வெங்காயம் வந்து வணக்கி வச்சுருக்கோம். அது வந்து கேரட் சப்பாத்திக்கு. அடுத்தது வந்து நம்ம முட்டை சப்பாத்தி செய்ய போகிறோம். அந்த முட்டை சப்பாத்திக்கு 2 முட்டை இங்கே வந்து டம்ளரில் உடச்சி ஊற்றிருக்கோம். காரம், உப்பு சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் பொதுவாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கறிவேப்பிலை, இந்த வெங்காயம். அடுத்தது வந்து ஆனியன் சப்பாத்திக்கு இங்கே பாருங்க, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். சிறிதளவு கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன் குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, இதையும் நம்ம வணக்கி ரெடியாக வச்சுருக்கோம். கறிவேப்பிலை இருக்குது. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. அடுத்தது வந்து ஸ்வீட்டாக ஒரு சப்பாத்தி செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸ்வீட் சப்பாத்திக்கு ஃப்ரெண்ட்ஸ் 4 சப்பாத்தி பார்த்தாச்சு. 5வது சப்பாத்தி வந்து ஸ்வீட் சப்பாத்தி. அதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து நல்லா துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே சர்க்கரை இருக்குது. சர்க்கரை அதிகமாக வந்து யூஸ் ஆகக்கூடாது, அது அதிகமாக இழுக்கக்கூடாதுன்னா கொஞ்சமாக சிறிதளவு உப்பு சேர்த்து வச்சுருக்கோம். இங்கே இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. 5 சப்பாத்தியும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க சப்பாத்தி மாவில் உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். நீங்கள் மாவாக இருக்கும்போது கூட நல்லா பிசைஞ்சுக்கலாம், இப்படியும் செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உருளைக்கிழங்கு சப்பாத்தி நம்ம வந்து பிசைஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு சப்பாத்தியை நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். தேய்ச்ச உருளைக்கிழங்கு சப்பாத்தியை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 2வது சப்பாத்தி வந்து நம்மளுக்கு கேரட் கலவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மாவில் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், தனியாக இன்னும் 3 உருண்டை இருக்கு இல்லையா, அதுவும் இதே மாதிரி எல்லாமே பிசைஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம உருட்டினதுக்கப்புறம் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கேரட் சப்பாத்தி உருட்டி நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டாச்சு. சப்பாத்தி இதையும் நல்லா அதை சுட்டு எடுத்துட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 3வது சப்பாத்தி வந்து ஆனியன் சப்பாத்தி. அதுவும் இந்த மாதிரி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 4வது சப்பாத்தி வந்து ஸ்வீட் சப்பாத்தி. மாவுலேயே தேங்காயும் சர்க்கரையும் போட்டு நல்லா பிசைஞ்சு நாங்கள் இங்கே போட்டிருக்கோம். இதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையும் சுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து முட்டை சப்பாத்தி. நம்ம வந்து சப்பாத்தி வந்து தேய்ச்சி வச்சிட்டோம். முட்டை இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே வெங்காயமும் போட்டோம். வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு உப்பும் அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள்லாம் போட்டுச்சு. இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு முட்டை சப்பாத்தி ரெடி ஆகிடும். இதையும் சுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளுக்கு எக் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. திருப்பி போட்டோம்.
இன்னும் சூடாக எடுத்து பரிமாறிக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், வெரைட்டியான 5 வகையான சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடியாக இருக்குது. இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.